ஹாய், ஈவினிங் ஃப்ரீயா? இல்லை, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சின்ன ஹெல்ப்பு. ஓகே, ஈவினிங் எப்பயும் மீட் பண்ணுற இடத்துல மீட் பண்ணலாம். பாய். இப்போ யார்கிட்ட பேசினேன்னு நினைக்கிறீங்க? எல்லாம் நான் லவ் பண்ணுற பொண்ணுட்டு தான். நானும் ரொம்ப நாளாக எப்படியாச்சும் சொல்லணும்னு யோசிக்கிறேன், சொல்ல முடிய மாட்டேது. ஆனால் இன்னைக்கு கண்டிப்பாக அவகிட்ட சொல்லியே ஆகணும்னு போகிறேன். எப்படியும் சொல்லிடணும். நீங்கள் என்ன இங்கேயே பார்த்துருக்கீங்க? போய் அங்கே என்ன வருதுன்னு பாருங்கள், போங்க. அவகிட்ட என் காதலை சொல்ல நிறைய ப்ராக்டிஸ் எடுத்துகிட்டு போய் உட்காந்தேன். ஆனால் அவளை பார்த்தோன்னே எல்லாம் மறந்துடுச்சு. ஹாய், உட்கார். அப்புறம் அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன ஹெல்ப். எப்படி சொல்கிறதுன்னு தெரில. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன். ஏன் நாங்களாம் லவ் பண்ணக்கூடாதா? நீ தம்மா எப்படியாச்சும் பேசி சேர்த்து வைக்கணும். உனக்கு தெரிஞ்ச பொண்ணு தான், உன் ஃப்ரெண்டு. நல்லா அழகாக இருப்பா, நல்லா பாடுவா. அவளை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அவளை இன்னைக்கு பார்த்தோம், அன்னிலேருந்து அவள் கூட சண்டை போட்டு தான் இருக்கேன். அப்படி இருந்தும் எனக்கு அவளை பிடிச்சிருக்கே. வரமண்டா, இன்னும் யாரை சொல்கிறேன்னு தெரியலையா? நீ டெய்லி காலைல எழுந்தோடனே அவளை தான் பார்ப்ப. எஸ், ஐம் இன் லவ் வித் யூ. எதுவுமே சொல்லாமல் எழுந்துச்சு போயிட்டா. என்ன பார்க்குற? அவ்வளோ திமிரா உனக்கு? ஏதோ உன்னை லவ் பண்ணிட்டேன்னு உன் பின்னாடியே அழிஞ்சிட்டு இருக்கேன்னு நினச்சியா? மனசு நான் பேர் ரதி நினைப்பா. இவங்க இல்லைனா எனக்கு வேறு பொண்ணே கிடைக்க மாட்டாங்க. எத்தனை பொண்ணுங்க என் ஃப்ரெண்ட் சுற்றுறாங்க உனக்கே தெரியும். உன்னை பார்த்த அன்னிலேருந்து உன் கூட சண்டை போட்டு தான் இருக்கேன். அப்படி இருந்தும் ஏன் உன் பின்னாடி வரேன்? எனக்கு சண்டை போடக்கூட நீ தாண்டி வேணும். நீ நீ இல்லாத ஒரு வாழ்க்கையை என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது. புரிஞ்சுக்கோ. ஐ லவ் யூ. ஹாய்.
தேங்க்ஸ். எங்கே நீ வராமல் போயிடுவோன்னு நினச்சேன். எப்படி இருக்க? இவ்வளோ நாளாக எங்கே போயிருந்தேன்? ஏன் என் ஃபோன் எதுவுமே எடுக்கல? உனக்கு எத்தனை ஃபோன், மெசேஜ், ஃபேஸ்புக், ஆர்குட் எதுலையுமே இருக்கிற இல்லை. நீ இல்லாத ஒவ்வொரு நாளும் பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருந்தேன். உனக்கு ஞாபகம் இருக்கா இன்னைக்கு என்ன நாள்? நீ மறந்து இன்னைக்கு தான் உன்னை ப்ரப்போஸ் பண்ண. இன்னும் அதையே நினச்சிட்டு பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கேன். எதுனாலும் என்கிட்ட சொல்லுவல்ல, வீட்டில் பிரச்சனைன்னு சொன்னேன், அப்பா திட்டுவாருன்னு சொன்னேன், ஒத்துக்கல, ஜாதகம், சண்டை, எவ்வளவோ சொன்னேன். ஆனால் என்னை விட்டுட்டு போயிடுவேன்னு சொல்லவே இல்லையே. உனக்கு தெரியுமா தெரியாத தெரியல, நீ சொன்னு எல்லாத்தையும் விட்ட. சிகரெட்டு, தண்ணி, ஃப்ரெண்ட்ஸு, எல்லாத்தையும் விட்டாச்சு. எனக்குன்னு இருந்தது நீ மட்டும்தான். இப்போ நீயும் போயிட்ட. என்ன பிரச்சனை? என்னாச்சு? ஏன் உங்க அப்பா சொல்லிட்டாருன்றதுக்காக என்ன வேணான்னு போயிட்டியா? இல்ல உனக்கு ஏத்த ஆள் நான் இல்லைன்னு? வலிக்குது, இங்க வலிக்குது. பைத்தியக்கார மாதிரி பார்க்குற இடத்துல எல்லாத்தையும் நீ தாண்டி தெரியல. என்னால எதுவுமே செய்ய முடியல, யார்ட்டையும் பேச முடியல. வெறி பிடிச்ச மாதிரி கோவமா எல்லாரும் மாதிரி கத்திக்கிட்டு I can't do anything. எங்க போனாலும், எந்த ரோட்ல போனாலும் நீ தாண்டி தெரியல. என்னை விட்டு போறது உனக்கு பெரிய விஷயமா இல்லை. ஆனா நீ இல்லாத ஒரு செகண்ட் கூட நான் இல்லை. எப்பயும் உன்னை பத்தியே நினைச்சுக்கிட்டு என் லைஃபையும் கெடுத்துக்கிட்டு யார்ட்டையும் பேசல தெரியுமா? யார்ட்டையும் பேசல, யார்ட்டையும் பழகல. இது கோவமா பைத்தியக்கார மாதிரி சுத்திட்டு இருக்க. பட் உனக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்ட உடனே தான் கொஞ்சம் நிம்மதியா இருந்தேன். அட்லீஸ்ட் நீ உயிரோட இருக்கனாது தெரிஞ்சது. நான் என்னமோ கற்பனை, அவங்க அப்பா ஒத்துக்கலன்னு சொல்லிட்டு எங்க சூசைட் பண்ணிட்டாளோ அப்படின்னு செத்துடலான்னு கூட நினைச்சேன். ஆனா நீ வருவேன்னு வெயிட் பண்ண. ஆனா சாரி, என்னமோ பேச வந்துட்டு என்னமோ பேசிட்டு இருக்கேன். கடைசியா ஒன்னே ஒன்று, அழுக கூட வரமாட்டேங்குது. நிறைய அழுதுட்டேன், அழுக கூட வரமாட்டேன். உங்ககிட்ட ஒன்னே ஒன்று சொல்லணும், அதுதான் வர சொன்னேன். சொல்லக்கூடாது தான், பட் ஐ லவ் யூ. இன்னும் உன்னை காதலிக்கிறேன். பட் இதுக்கப்புறம் உன்னை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உன் மேரேஜுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்கலான்னு. உன் ஃபோட்டோ இது வரைக்கும் இது என்கிட்ட இருந்துச்சு. இனிமேட்டு இதை வச்சுக்க எனக்கு ரைட்ஸ் இல்லை. வச்சுக்கோ, உன் ஃபோட்டோ தான். இதை வச்சுக்கிறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இல்லை. நீயும் வாங்க மாட்டேங்கிற. நீ நீ வந்து ரொம்ப நேரம் ஆச்சு.
நீ கிளம்பு. பாய். எப்பயாச்சும் என் ஞாபகம் வந்தா ஜஸ்ட் கிவ் மீ a call. பாய். டேய் என்னடா நடக்குதுங்க? டேய் மதனே இங்க வா. டேய் நீ எங்கடா உள்ள டேய் வந்த? சேட்டு வாடா குடுலன்னு தேடுறாரா? டேய் பணம் தானே எடுத்துட்டு இருக்கான். உள்ள ஏன்டா வந்த? அதெல்லாம் கேட்டா என்ன தாடி லவ் ஃபெயிலியரா? மச்சான், காதல் என்னைக்குமே தோத்து போகுது. காதலர்கள் தான் தோத்து போவாங்க. இந்த ஈரவகைக்கு ஒன்றும் குறைச்சி கிடையாது. தனியே கேமரா ஆன் பண்ணி என்னடா பண்ணுறா? உனக்கே தெரியும்டா. நானும் ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன். நடிக்கிறதுக்கு பொண்ணு வேணும், நடிக்கிறதுக்கு பொண்ணு வேணும். ஒருத்தி கூட வர மாட்டாடா. அதான் கேமரா ஆன் பண்ணி நானே பேசிட்டு இருக்கேன். இதை பார்த்தாச்சு யாராச்சும் நடிக்க வர மாட்டாங்க. ஆமாங்க, இவனும் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து நடிக்கிறதுக்கு போகணும் நடிக்கிறதுக்கு போகணும்னு கஷ்டப்படுறான். ஆனால் ஒரு பொண்ணு கூட சிக்க மாட்டுது. தயவுசெய்து இந்த படத்தை பார்த்தாச்சு யாராவது ஒருத்தவங்க நடிக்குவாங்க, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். யாராச்சும் ஒரு பொண்ணு ப்ளீஸ் மெயின் ரோல் தரங்க. ஹீரோயின் நான் கூட நடிக்கல, உங்களை மட்டும் வச்சு படம் எடுக்கிறேன். ப்ளீஸ் ப்ளீஸ்